உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. மாயா என்ன வளர்ற? ஆமா, என் வயித்துல குழந்தை கிடையாது. என்ன சொல்ற மாயா? மாயா, நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நல்லாவே புரியுது. நான் ஒன்னும் உளறல, நிஜமாதான் சொல்றேன். ஆமா, நான் குழந்தைய கலைச்சிட்டேன். எல்லார் சந்தோஷத்தையும் இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாராவது இப்படி பண்ணுவாங்களா? பொண்ணா நீ? எதுக்கு இப்போ இவ்ளோ ஃபீல் பண்றீங்க எல்லாரும்? இந்த குழந்தை இல்லனா தேவைப்படும் போது இன்னொரு குழந்தையை பெத்துக்கிட்டா போச்சு. எனக்கு என்ன இப்ப வயசு ஆயிடுச்சு? சீ, வாய மூடு. யாருமே செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டு வந்து இப்படி பேசிட்டு இருக்க? இவ பண்ண காரியத்தினால நம்ம குடும்பத்துக்கே அவமானம். எல்லாம் இவ அம்மாவை சொல்லணும். வளர்க்க தெரியாம வளர்த்து வச்சிருக்கா. இதுக்கும் எங்க அம்மாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது நானா எடுத்த முடிவு. எப்ப நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியோ, எப்ப இந்த குடும்பத்தோட மானத்தை குழி தோண்டி புதைக்க தயாராயிட்டியோ, எப்ப நீ எங்க எல்லாரையும் எதிர்த்து பேச தயாராயிட்டியோ, அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. கௌதம், இனிமே இவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. இந்த வீட்டு படியை இவ தொடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பாவம் பண்ண இவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. அண்ணா. அண்ணாவா? சீ, நான் உனக்கு அண்ணனும் கிடையாது, நீ எனக்கு தங்கச்சியும் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போ, வெளியே போ. மாப்பிள, உன் கோபம் எனக்கு புரியுது. அதுக்காக அவளை வீட்டு விட்டு வெளியே போக சொல்லுவியா? ஆமா கௌதம், மாயா பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக நீ அவளை இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ், தயவு செஞ்சு இவளுக்காக யாரும் வக்காலத்தை வாங்கிட்டு வராதீங்க. இவ செஞ்சது, இவ நடந்துகிட்டது எல்லாமே தப்பா இருக்கு. என்னால இதை ஜீரணிக்கவே முடியல. நான் முடிவெடுத்ததுதான். மாப்பிள, இவன் எங்க வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ இஷ்டத்துக்கு எவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்கா. நாங்களும் சரின்னு விட்டுட்டோம். சின்ன பொண்ணு அப்படின்னு நாங்க இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்து நிப்பான்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல மாப்பிள. பாவாத்த, அந்த பச்சை குழந்தை, அந்த குழந்தை இவளை என்ன பண்ணுச்சு? அத போய் இப்படி கலைச்சிட்டாளே. அண்ணா, நான் என் கரியருக்காக தான் இப்படி பண்ணேனா? நான் விளக்கமா சொல்றேன்னா. பேசாத, நீ பேசாத. அவங்க அம்மா அப்பா இல்லன்னு ஏங்குறாங்க. தனக்குன்னு யாருமே இல்லையேன்னு ஏங்குறாங்க. எனக்கு ஒரு குடும்பம் இல்லையேன்னு நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? தெரியுமா உனக்கு? உனக்குள்ள ஒரு குடும்பம் உருவாயிட்டு இருக்கிற நேரத்துல அதை கெடுத்துட்டு வந்து நிக்கிறிய. சீ, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு
கௌதம் இவ்வளோ ஃபீல் ஆகி நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு தான் இந்த விஷயத்த சொல்ல நானும் சிஸ்டரும் அவ்வளோ யோசிச்சோம். கௌதம் ப்ளீஸ் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எப்படி மது ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? ஆ? என் கனவு எல்லாத்தையும் இப்படி சுக்கு நூறா உடைச்சிட்டு வந்து நிக்கிறாளே, ஆ? எப்படி ஃபீல் பண்ணாம இருக்கிறது? ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டா. அவளை கண்டிக்கிறதாலயும் தண்டிக்கிறதாலயும் குழந்தை திரும்ப வரப்போறது இல்ல. அதாங்க, அதான் என்னோட வருத்தமே. இனிமே அந்த குழந்தைங்கிறது திரும்பி வராதுல்ல, போனது போனது தானே. அம்மா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நாம இந்த வீட்ல இருக்கணுமா? மாமா, மாமா, ஜீவா இருப்பா. ஜீவா அம்மா, அவ கலைச்சது ஏன் குழந்தையம்மா? இனிமே அவ நம்ம வீட்டுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். கோபத்துல தப்பு தப்பா முடிவெடுக்காதடா. நானாம்மா தப்பு தப்பா முடிவெடுத்தேன்? தப்பா முடிவெடுத்தது அவமா. இன்னைக்கு ஃபங்க்ஷன் தெரிஞ்சும் நான் அவ்வளோ சொல்லியும் இந்த காரியத்தை பண்ணிருக்கானா அவளுக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருக்கும். நேத்தே அவ உன்கிட்ட சொன்னேன்னு சொல்றாளடா. என்னப்பா சொன்னா? என்ன சொன்னா? எனக்கு இப்ப குழந்தை வேணுமான்னு கேட்டா. ஆமா, கண்டிப்பா வேணும்னு சொன்னேன். ஆனா இப்படி களைச்சிட்டு வந்து நிப்பான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? இல்ல, இனிமே பேசி ஒண்ணுமே ஆக போறது இல்ல. என் மனசு முழுக்க ரணமா இருக்குப்பா. மாமாவுக்கும் அவங்க அம்மாவுக்குமே இவ பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க வாங்க, நம்ம போலாம். ஜீவா இல்லடா. அம்மா ப்ளீஸ்மா, கிளம்புங்க. வாங்க. டேய், ஜீவா, ஜீவா அக்கா. இல்ல கேளு. அவ ஏதோ சின்ன பொண்ணு, கெரியர் அது இதுன்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டா. அதுக்காக நீங்க இப்படியெல்லாம் முடிவெடுத்துட்டு போனா என்ன அர்த்தம்? வாங்க அத்தை, வாங்க. என்னடா நீங்க என்ன மாத்தி பேச ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். இதோ ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. இன்னைக்கு நடந்தது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு மாமா அங்க ஃபீல் பண்ணி நிக்கிறாரு. ஆனா உங்களுக்கு மாயா தான் முக்கியமா போயிட்டால. இப்ப சொல்றேன் அத்தை, மாயாக்கு செல்லம் கொடுத்து கெடுத்தது நீங்க. அதுதான் இவ்வளவுக்கும் காரணம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.